தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மாற்றம் தரும் மகான்கள். உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை மனிதன் தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது என்று அறிந்து அந்த சக்தியை கடவுளாக காணும் அனைத்திலும் அந்த சக்தி வியாபித்து இருக்கின்றது என்று உணர்ந்து அதை ஸ்தூலமாக வணங்கி வருகிறான். ஆனால் மகான்கள் அப்படியல்ல. அவர்களை பொறுத்தவரை அந்த சக்தி வேறெங்கும் இல்லை. அண்டத்தில் இருப்பது யாவும் பிண்டத்தில் இருக்கிறது என்று மனதை ஒருமுகப்படுத்தி அகத்துள்ளே கடவுளை கண்டனர். சாதாரண மனிதர்களால் மனதுள் காண முடியாத தெய்வத்தை மகான்களால் மட்டும் எப்படி உள்ளூர இருக்கின்ற இறைவொளியை தரிசிக்க முடிகின்றது என்று தெரியுமா? மகான்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதானாம். அது எண்ணங்கள். சாதாரண மனிதர்களின் மனதில் சதா சர்வ காலமும் எண்ணங்கள் படம் போல நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்குமாம். ஆனால் மகான்களின் மனம் ஆழ்கடல் போல எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட சாதனையாளர்கள், இறை அருளாளர்கள், வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஒரு எண்ணத்தை தங்கள் வாழ்க்கையாக்கி அனுதினமும் வாழ்ந்ததால் தான் அவர்களால் ஜெயிக்க முடிந்ததாம். அப்படி தன் குருவின் உபதேசத்தை வாழ்வின் லட்சியமாக தவமாக இருந்து இந்தியா முழுவதும் மட்டுமின்றி அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் எல்லாம் சென்று உரையாற்றி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தார் ஒரு வீரத் துறவி. நூறு இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றிக் காட்டுகிறேன் என்று சூளுரைத்தார் அவர். அவரின் மின்னல் இடி முழக்க பேச்சை கேட்ட இளைஞர்கள் புது உத்வேகம் கொண்டு காட்டுத் தீ போல நாடெங்கும் பரவினர். அவர் பின்னே சூறாவளி போல சுழன்று காற்றாராய் சூழ்ந்தனர். அவரின் வீர உரைகளை கேட்டு கல்வியில், பொருளாதாரத்தில், ஆன்மீகத்தில் என பல துறைகளிலும் சாதனையாளர்கள் பலர் உருவாகினர். பலர் வெற்றி பெற காரணமாக இருந்த அந்த மகானை சாதிக்க வைத்து அவரின் எதிர்கால கனவை எல்லாம் நனவாக ஒரு படமாக தியானத்தில் காட்டியது தமிழகம் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? யார் அந்த மகான்? தமிழகம் ஏன் வந்தார்? உலகமே ஆச்சரியத்துடன் பார்த்த அவரை அதிசயிக்க வைத்தது தமிழகம் என்றால் நம்ப முடிகிறதா? அது மட்டுமல்ல, எப்படி பூசலார் கற்பனையில் மனதுள் ஒரு கோயில் கட்டி ஈசன் அருளால் பின்னர் நிஜ கோயிலானதோ, அப்படி இவர் தனது எண்ணங்களை எல்லாம் பிரார்த்தனையாக்கி அதை தவமாக இருந்து அவற்றை செயல்படுத்த காரணமாக இருந்தது தமிழகம் ஆகும். வியப்பூட்டும் அந்த மகானின் வரலாற்றை பார்க்கும் முன் எண்ணங்களின் சக்தியை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வீரத் துறவி விவேகானந்தர். எண்ணங்களின் சக்தி. ஒரு மனிதனை மகானாக மாற்றுவது எண்ணம்தான். மகாபாரதத்தில் யாராலும் வெல்ல முடியாத ஆயுதம் கிருஷ்ண பரமாத்மாவின் ஆள்காட்டி விரலில் இருக்கும் சுதர்சன சக்கரமாகும்.
அந்த சுதர்சன சக்கரம் கிருஷ்ண பரமாத்மாவின் எண்ணங்களுக்கு தகுந்தவாறு சுழலுமாம். மேலும் கிருஷ்ண பரமாத்மா யாரை தாக்க நினைக்கிறாரோ உடனே அது அந்த நபரை தாக்கிக் கொள்ளுமாம். அதே போல சகுனியின் பலம் தாயக்கட்டையாகும். அந்த தாயக்கட்டையானது சகுனியின் எண்ணத்தை உள்வாங்கி அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நினைக்கும் எண்ணை விழச் செய்யுமாம். சகுனி பாண்டவர்களை சூழ்ச்சியால் வெல்ல காரணமும் இதுதான். முனிவர்கள் வரம் கொடுப்பதும் சாபம் கொடுப்பதும் எண்ணத்தை கொண்டே. இதே போல நல்லவர்கள் தீயவர்கள் எல்லோரின் எண்ணங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு. இப்பொழுதும் கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடும் வழக்கம் இருப்பதை பார்த்திருக்கலாம். இது தீயவர் எண்ணத்தால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காகத்தான். பொதுவாக வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். பெரிய ஆளாகணும், நல்ல படிப்பு படித்து கை நிறைய சம்பாதித்து பணக்காரர் ஆகணும், நினைச்சபடி கல்யாணம் பண்ணணும், இப்படி எத்தனையோ கனவுகள், ஆசைகள். ஆனால் அந்த கனவுகளில் பல ஏன் நினைத்தது போல நடக்கவில்லை தெரியுமா? ஒரு எண்ணத்தை சாதாரணமாக நினைத்தால் அது பலிக்காதாம். அதையே கனவாக கண்டு கற்பனை செய்து அது நடந்து விட்டதாக பாவித்து தினமும் அதை பற்றியே சிந்தித்து வந்தால் நிச்சயம் அது ஒரு நாள் நடக்காமல் போகாது என்கிறார்கள். எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பிரார்த்தனை. ஒருவர் வாழ்வில் ஜெயிக்க முதலில் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான எண்ணம் வேண்டுமாம். உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை டாக்டராக ஆசைப்படுமானால் முதலில் ஒரு புகழ்பெற்ற வாழ்வில் ஜெயித்த டாக்டரின் புகைப்படத்தை படுக்கும் அறையில் மாட்டி வைத்து அதை இரவு தூங்கும் முன்னும் காலையில் தூங்கி விழித்ததும் தினமும் பார்த்து வர வேண்டுமாம். அது மட்டுமல்ல, தானும் டாக்டரானது போல கற்பனை செய்து வந்தால் நிச்சயம் டாக்டராவது உறுதி என்கிறார்கள். இதையே தவம் என்கிறார்கள். இன்னும் விவரமாக கூற வேண்டுமானால், ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்வது, அர்ச்சனை செய்வது, மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது, வேண்டுதல் வைப்பது, நேர்த்திக்கடன் செலுத்துவது என இது எல்லாமே எண்ணங்கள் மூலம் கடவுளிடம் தொடர்பு கொள்ளும் ஆஸ்ட்ரல் டெக்னாலஜி என்கிறார்கள். இங்கு கடவுள் என்பது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் பரபிரம்ம சக்தி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு எண்ணத்தை தொடர்ந்து பிரார்த்தனையாக வைக்கும் போது அது வானில் பரவி அது மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் வானத்தில் இருந்து பலனாக வரும் என்று அன்றைய மெஞ்ஞானியர் கண்டுபிடித்த கோயில் கோபுர கலச அறிவியல்தான் இன்றைய விஞ்ஞானம், சேட்டிலைட் அனுப்பும் டெக்னாலஜி மற்றும் செல்போன் டவர் எல்லாம் என்கிறார்கள். விரதமும் தவமும் கூட எண்ணங்களே. பொதுவாக எண்ணங்கள் அதிவேகமாக பரவும் இடங்கள் குகைகள், ஆறு, அருவி, கடல், அடர்ந்த காடுகள், மலை உச்சி பகுதிகள் தானாம். எண்ணங்கள் பலன் தரும் நேரங்கள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், உச்சி வேளை, அமாவாசை, பௌர்ணமி, தமிழ் மாத பிறப்பு நாட்கள், தட்சிணாயன உத்தராயண பிரதோஷ காலம் ஆகும். இதையெல்லாம் அறிந்துதான் முன்னோர்கள் ஆறு, கடல், அருவி, காடு, மலை, இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களில் எல்லாம் கோயிலை கட்டி வைத்து மேலே குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து ஆலயத்தில் பூஜைகள், வழிபாடுகள் செய்யச் செய்தனர். குறிப்பாக ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுவது, ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதங்களில் இறை வழிபாடு செய்வது, பழனிக்கு பாத யாத்திரை செல்வது, கிரிவலம் வருவது, உண்ணாமல் இருப்பது, பேசாமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது, அங்க பிரதட்சணம் செய்வது, காவடி எடுப்பது, தீ மிதிப்பது, அலகு குத்துவது என உடலை வருத்திக் கொண்டு பரிகாரம் செய்வது எல்லாமே ஒரு எண்ணத்தை தவமாக இருப்பதுதான் என்கிறார்கள். தியானமும் எண்ணமும். ஒரு எண்ணத்தை பிரார்த்தனையாக வைக்கும் போது அது சில மாதங்களில் பலிக்கலாம். அதே எண்ணத்தை தவமாக விரதமாக இருக்கும் போது சில நாட்களில் பலிக்கும். ஆனால் அதே எண்ணத்தை
தியானமாக இருந்தால் அதன் வேகம் மின்னலாகி உடனே நடக்குமாம். தியானம் என்பது பல வருடங்களாக ஒரு எண்ணத்தை தொடர்ந்து நினைத்து அதையே கனவாக கண்டு லட்சியமாக கொண்டு தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அதையே சிந்திக்க முடிந்தால் அது தியானமாகிறது. தியானம் என்பது மனதை கடந்த நிலை. அந்த உலகுக்குள் சென்றால் முக்காலமும் நம் கண்முன்னே படம் போல தெரியுமாம். இப்படி பல வருடங்கள் தன் குருவின் லட்சியத்தை கனவாக வாழ்ந்து வந்த ஒரு மகானுக்கு எதிர்காலத்தை பற்றி பெரும் குழப்பம் ஏற்பட்டதாம். இனி வாழ்க்கை என்னவாகும், லட்சியத்தை எப்படி சாதிப்போம், எப்பொழுது சாதிப்போம், குருநாதர் கண்ட கனவை நனவாகும் நாளும் என்னாலோ என பல கேள்விகளுடன் தமிழக தென்கோடிக்கு வந்தான். அங்கு கடல் நடுவே தூங்காமல் எதுவும் உண்ணாமல் 3 நாட்கள் தியானம் செய்தான். இதனைத் தொடர்ந்து பிரபஞ்சம் படமாக போட்டு காட்டியது. ஞான திருஷ்டியில் அனைத்தும் தெரிந்தது. மனம் தெளிந்தது. அதிசயத்து போனார். பகவதி அம்மனுக்கு நன்றி கூறி வணங்கி மகிழ்ந்தார். ஆம் நேயர்களே, அந்த மகான் சுவாமி விவேகானந்தர். அவர் தியானம் இருந்தது கன்னியாகுமரி. அந்த இடம் முக்கடல் கூடும் சமுத்திரம் நடுவே இருக்கும் விவேகானந்தர் பாறை. இனி நரேந்திரநாத் தத்தா எப்படி விவேகானந்தர் ஆனார் என்ற வரலாற்றை பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு. உலகமே வியக்கும் ஒரு மகான் பூமிக்கு அவதரிக்கப் போகிறார் என்றால் அது சாதாரண விஷயமா என்ன? அதற்காக அவரின் பெற்றோர்கள் செய்த பிரார்த்தனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் கடவுளிடம் பிள்ளைக்காக வரம் வேண்டி தவம் இருந்தனர். இறுதியில் 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதியில் மகர சங்கராந்தி நன்னாளில் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார் சுவாமி விவேகானந்தர். பிறந்தபோது பெற்றவர்கள் அவருக்கு வைத்த பெயர் நரேந்திரநாத் தத்தா. எப்படி திருஞான சம்பந்தர் பிறப்பிலேயே மகா ஞானியாக இருந்தாரோ அப்படி நரேந்திரன் குழந்தை முதலே பான் ஜீனியஸாக இருந்தார். அவருக்கு விளையாட பிடிக்கும், பாடுவது பிடிக்கும், இசையை கேட்பது பிடிக்கும். அது மட்டுமல்ல, சிறுவயது முதலே பள்ளி பாடங்களை எல்லோரையும் போல மனப்பாடமோ அல்லது மக்கப் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்ததில்லை. சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவருக்கு கம்ப்யூட்டர் பிரெயின் எனலாம். காரணம், அவர் சிறுவயது முதல் எந்த பாடத்தையும் ஒருமுறை வாசித்தால் போதும், உடனே அது எல்லாம் அப்படியே மனதில் பதிந்து விடுமாம். அதுவும் எப்படி? சும்மா புத்தகத்தை புரட்டினால் கூட ஒரு வரியும் விடாமல் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லிவிடுவார். பிறப்பிலேயே ஹைலி டேலண்டடாக, இன்டலெக்சுவல் பையனாகவும், ஐக்யூ லெவல் அதிகம் கொண்டவராகவும், எதையும் ஸ்மார்ட்டாக யோசித்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செய்யும் திறன் பெற்றவராகவும் இருந்தார். மொத்தத்தில் ESP எனப்படும் புலன் கடந்த மன ஆற்றல் அதீதமாக அவரிடம் இயல்பாகவே இருந்தது. மேலும் இளமையிலேயே எதையும் கேள்வி கேட்டு பகுத்தறியும் தன்மை கொண்டவராகவும் இருந்தார். அவருக்கு பயம் என்றால் என்ன என்றே தெரியாமல் வளர்ந்தார். அவருக்கு ஞானத்தேடல் அதிகமாக இருந்ததால் மனம் எப்பொழுதும் எதையோ சிந்தித்தபடியே இருக்க தன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி அலைந்தார். அப்பொழுது அதற்குரிய விடைகள் ஆன்மீகத்தில்தான் கிடைக்கும் என்பதை அறிந்து தத்துவ பாடத்தை கல்லூரியில் பயின்றார். அது மட்டுமல்ல, பல துறவிகளுடன், யோகிகளுடன், சந்நியாசிகளுடன் பழகி தன் சந்தேகங்களை கேள்வியாக கேட்டார். இறுதியாக பிரம்ம சமாஜில் இணைந்தார். அந்த நேரத்தில்தான் வாழ்வின் அர்த்தம் என்ன,
பிறப்பின் ரகசியம் என்ன? இறந்த பின் செல்வது எங்கே? கடவுள் இருப்பது உண்மைதானா அல்லது கற்பனையா? உண்மை என்றால் ஏன் கடவுளை நேரில் பார்த்தவர் ஒருவர் கூட இல்லை என எண்ணற்ற கேள்விகளுடன் ஞானத் தேடல்களுடன் பல வெளிநாட்டு அறிஞர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் படித்து வந்தார். இறுதியில் ஒருவரை சந்தித்தார். அந்த சந்திப்புதான் அவர் வாழ்வையே மாற்றியது. யார் அவர்? அவர் என்ன செய்தார்? நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தராக மாற மூல காரணமாக இருந்த அந்த சந்திப்பை இனி காணலாம். பரமஹம்சருடன் முதல் சந்திப்பு. விவேகானந்தரை பொறுத்தவரை எதையும் சொன்னால் நம்ப மாட்டார். ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டுமே நம்புவார். தனது வாழ்வின் லட்சியம் இனி துறவுதான் என்று முடிவெடுத்து இருந்த சமயம் அது. அதாவது 1881 ஆண்டில் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கும் பாக்கியம் பெற்றார் விவேகானந்தர். ஆனால் அந்த முதல் சந்திப்பில் இவர்தான் தன் வாழ்வை மாற்றப்போகும் குரு என்றோ அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு பெரிய மகான் என்றோ விவேகானந்தர் நினைக்கவில்லை. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தரின் எதிர்காலம் தெரிந்திருந்தது. இருவரும் சந்தித்த போது பல ஜென்ம பழக்கம் போல குரு உணர்ந்தார். ஆனால் சீடருக்கு எதுவும் புரியவில்லை. ஏன் என்று இனி காணலாம். குருவின் பாதஸ்பரிச தீட்சை. விவேகானந்தருக்கு எப்பொழுதும் பாடுவதும் இசையை கேட்பதும் பிடித்தமான விஷயம். அப்பொழுது ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டிற்கு வந்திருந்த போது விவேகானந்தர் அங்கு பாடினார். அந்த இடத்திற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆன்மீக உரையாற்ற வந்திருந்தார். விவேகானந்தரின் குரலை கேட்டதும் தன்னையும் அறியாமல் அழுதார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பொதுவாக பல ஜென்மங்களாக குருவாக இருப்பவரே இந்த ஜென்மத்திலும் குருவாக வருவார்கள் என்பார்கள். அப்படி விவேகானந்தர் பாடியதை கேட்டதும் பல ஜென்மமாக தன்னுடன் வந்த சீடனை இவன் என்று கண்ட குரு ஆனந்தத்தில் கட்டி அணைத்தபடி இத்தனை காலதாமதமாகவா வருவது என்று விவேகானந்தரிடம் கோபித்துக் கொண்டார். அந்த நேரத்தில் ஒன்றும் புரியாதவர் போல நின்றிருந்த சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை மனநலம் சரியில்லாதவர், உளறுபவர் என்றே நினைத்தார். ஆனால் விவேகானந்தர் ஏதோ ஒரு ஈர்ப்பால் அடிக்கடி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க விரும்பினார். அப்படி ஒரு நாள் சென்றபோது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் கால் பாதத்தை விவேகானந்தரின் நெஞ்சின் மீது பதித்து தனது குண்டலினி சக்தியை மின்சாரத்தை பாய்ச்சுவதைப் போல பாய்ச்ச ஏதோ விபரீதம் நிகழப்போவதாக உணர்ந்து பயந்து கத்தினார் விவேகானந்தர். ஆனால் அது மிக உயரிய குருபாத ஸ்பரிச தீட்சை என்பது அப்பொழுது அவருக்கு தெரியவில்லை. அதன் பின் சில மாற்றங்கள் அவருள் மெல்ல வரத் தொடங்கியது. அதே சமயம் விவேகானந்தர் தந்தையின் திடீர் மரணம் அவர் குடும்பத்தை மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளியது. அப்பொழுது விவேகானந்தருக்கு ஒரே ஆறுதலாக இருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும்தான். அதனால் விவேகானந்தர் அனுதினமும் தனது குருவை கண்டு தரிசித்து வருவதை பாக்கியமாக கருதினார். ஆனாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தெய்வ பக்தியையும் காளியுடன் பேசுவதையும் ஏதோ கற்பனை, இல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன் என்றே விவேகானந்தர் கருதினார். அது மட்டுமல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு மோனோமேனியக், அதாவது பித்தர் என்று நினைத்தார். இந்நிலையில்தான் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரின் நீண்ட நாள் சந்தேகத்தை போக்க முடிவு செய்து காளியை நேரில் பார்க்க விரும்புகிறாயா என விவேகானந்தரிடம் கேட்டார். உடனே மிகவும் ஆவலுடன் ஆமாம் என்றார்.
உள்ளே சென்று பார் என்று சொல்லி கர்ப்பகிரகத்துக்குள் அனுப்பி வைத்தார். என்ன ஆச்சரியம்! அங்கு பயங்கர உருவத்துடன் நாக்கை வெளியே நீட்டியபடி இருந்த காளியை பார்த்ததும் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. மலைத்து போய் அப்படியே சிலையாய் நின்றார். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்த விவேகானந்தரிடம் பரமஹம்சர், என்ன காளி தரிசனம் கிடைத்ததா என்று கேட்டார். ஆமாம் என்றார். சரி, ஏதாவது கேட்டாயா காளியிடம் என கேட்டதும் இல்லை என்றார். சரி, மீண்டும் இன்னொரு முறை சென்று பார்த்து வா, அப்படியே ஏதாவது உனக்காக கேள் என்று அனுப்பி வைத்தார். ஆனால் காளியை தரிசிப்பதே மிகப்பெரிய வரம் என்று மீண்டும் தரிசித்து விட்டு காளியிடம் எதையுமே கேட்காமலே தெய்வத்தை இப்பிறவியில் நேரில் பார்த்தது ஒன்றே போதும் என்று கூறினார் விவேகானந்தர். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. அன்று முதல் இனி எப்பிறவியிலும் இவர்தான் என் குரு என்று வாழத் தொடங்கினார். அது மட்டுமல்ல, அன்று முதல் குருவின் கனவே தனது தவம் என்று சந்நியாச துறவு வாழ்வை ஏற்று நரேந்திரன் விவேகானந்தர் ஆனார். அப்பொழுது அவருக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. ஆகஸ்ட் 16, 1886 தன் உயிரினும் மேலான குரு திடீரென தூலத்தை விட்டுவிட்டு சூட்சுமத்தில் கலந்தார். குரு தந்த உபதேசம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரிடம், நீ உலகம் முழுக்க செல், ஆன்மீகத்தை எங்கெங்கும் பரப்பு, பேச்சால் புது யுகத்தை படைத்திடு, யாத்திரை செல், மக்கள் படும் துயரத்தை நேரில் சென்று கண்டு ஏழைகள் வாழ்வில் புது வசந்தத்தை ஏற்படுத்து, பழைய கல்வி முறையை மீண்டும் கொண்டு வா. ஆங்கிலேயர் கல்வி பொருளுக்காக உருவாக்கப்பட்டது, அது தன்னம்பிக்கையை தராது. எனவே வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்களின் ரகசியங்களை எல்லாம் எடுத்து விரிவாக பாமர மக்களுக்கு புரியும்படி சொல், விழிப்புணர்வை ஏற்படுத்து, ஆன்மீக ஞானத்தை உன்னால் உலகம் அறியட்டும் என்று வாழ்த்தி அவர் வழங்கிய அறிவுரைகள் எல்லாம் விவேகானந்தர் செவிகளில் ரீங்காரமிட்டபடி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதனால் குரு சொன்னது போல யாத்திரை செல்ல முடிவு செய்து இந்தியா முழுவதும் பயணித்தார். அந்த யாத்திரையில் பல மாநிலங்கள், பல ஊரெல்லாம் சென்ற போதும் கூட கிடைக்காத ஒரு தெளிவும் எதிர்கால தீர்க்க தரிசனமும் தமிழகத்தில் அவருக்கு கிடைத்தது. அதை இனி காணலாம். முக்கடல் நடுவே தியானம். இந்தியாவின் வரைபடத்தை சற்று நேரம் உற்று பார்த்தால் ஒன்று தெளிவாக தெரியும். அது ஈசனின் நடராஜர் உருவம் போல் இந்தியா மேப் இருப்பதை காணலாம். மேலும் கங்கை இருக்கும் இமயத்தை ஈசனின் தலைமுடி போலவும், சிவனின் பாதம் தமிழகம் என்றும் சொல்வார்கள். எத்தனையோ யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் மட்டுமின்றி உலகில் எங்கு பிறந்தாலும் இங்கு வந்து இந்த மண்ணில் தங்கள் பாதம் படுவதை பாக்கியமாக கருதுவதற்கு காரணம், இது ஒரு புண்ணிய பூமி மட்டுமின்றி தீபகற்ப எல்லையின் நடுவே முக்கடல் இங்கு மட்டுமே சங்கமிக்கிறது. அதனால்தான் இதை பற்றி கேள்விப்பட்ட விவேகானந்தருக்கும் தமிழகம் வரவேண்டும், அதுவும் ஈசனுக்காக தவம் இருந்த பகவதி அம்மனை தரிசித்து தென்குமரி கடலிலே சூரிய தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் மிகுந்தது. அதனால் கன்னியாகுமரிக்கு வந்தார். வந்தவர் நேரே அம்பாளை பார்த்தார், அம்பாளுடன் பேசினார். திடீரென கடலில் குதித்து கடல் நடுவே இருக்கும் பாறையின் மேல் ஏறி முக்கடல் கூடும் அந்த இடத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து அன்னம் தண்ணி எதுவும் அருந்தாமல் தியானம் செய்தார். அதுவரை குழப்பத்தில் இருந்த மனம் அமைதி அடைந்தது. அது மட்டுமல்ல, இந்தியா செழிப்படையவும் இந்தியாவின் புகழ் உலக அரங்கில் ஒலிக்கவும் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு அங்கு உணர்த்தப்பட்டது.
இந்த தியானமே பின்னர் விவேகானந்தரை உலக அரங்கில் மாபெரும் ஆன்மீகவாதியாக உயர்த்தியது. அமெரிக்கா சென்று அங்கு அவர் ஆற்றிய உரைக்கு காரணமே முக்கடலில் அவர் செய்த இந்த தியானமே ஆகும். விவேகானந்தர் அன்று தியானம் செய்த பகவதி அம்மனையும் விவேகானந்தர் பாறையையும் முக்கடலையும் இனி காணலாம். வாருங்கள் கன்னியாகுமரி செல்வோம். பகவதி அம்மனும் விவேகானந்தர் பாறையும் 1892 ஆண்டு டிசம்பர் 25, 26 மற்றும் 27 தேதிகளில் கன்னியாகுமரியில் நடுக்கடலில் இருந்த இந்த பாறையில்தான் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்துள்ளார். அதை போற்றும் விதமாக மணிமண்டபம் ஒன்று இந்த பாறையின் மேல் 1970 ஆண்டு கட்டப்பட்டது. அதன் பின் திருவள்ளுவர் சிலை இந்த பாறை அருகே 1990 ஆண்டில் அமைக்கப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் இங்கு வருகிறார்கள். அலைக்கடல் நடுவே இருக்கும் இந்த மணிமண்டபத்தை பார்த்தால் பிரமிக்க வைக்கிறது. ஒரு கோயில் போல இருக்கும் இந்த மணிமண்டபத்தை காணும் முன் முதலில் கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசிக்க சென்றோம். இந்த பகவதி அம்மனை தரிசித்துதான் உலகையே தன் வசீகர பேச்சால் விவேகானந்தர் கவர்ந்தார் என்ற தகவலை அறிந்த போது மனம் அப்படியே சிலிர்த்தது. இந்த அம்மனின் மூக்குத்தி இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கு போல பல கிலோமீட்டர் தூரம் வரை தெரியுமாம். சிவபெருமானுக்காக காத்திருந்த இந்த அன்னை இன்றும் ஈசனை நோக்கி தவம் இருந்து வருவதாகவும், மேலும் அம்மன் கன்னியாக இங்கு இருப்பதால் இந்த ஊருக்கு கன்னியாகுமரி என்ற பெயரும் வந்ததாம். பகவதியம்மனை மனதார வழிபட்டு விட்டு விவேகானந்தர் வாழ்வையே மாற்றிய அந்த பாறைக்கு செல்ல முடிவு செய்து படகு சவாரி டிக்கெட் வாங்கினோம். எங்களோடு பலரும் படகில் ஏறிட கழுத்தில் லைஃப் சேவ் ஜாக்கெட் அணிந்த பின் விவேகானந்தர் பாறையை நோக்கி படகு கிளம்பியது. கடல் நடுவே படகில் செல்லும் போது மிகவும் ஆனந்தமாக இருந்தது. படகு அசைந்து அசைந்து சென்றது. சிலென்ற கடல் காற்றை அனுபவித்தபடி சில நிமிடங்களில் பாறையை கடந்தோம். ஒரு பெரிய ஆலயம் போல அந்த மண்டபம் காட்சி தந்தது. ஏராளமான படிகள் ஏறி செல்லுமாறு அது கட்டப்பட்டு இருந்தது. இங்குதான் முக்கடலும் சங்கமமாகிறது. அதனால் அங்கு சென்று அந்த காட்சியை பார்த்தோம். என்ன ஆச்சரியம்! வித்தியாசமான 3 நிறங்களில் கடல் நீர் ஒன்றாக கலப்பதை பார்க்க முடிந்தது. மண்டபம் உள்ளே விவேகானந்தர் சிலையை பார்த்தோம். மிக பிரம்மாண்டமாக இருந்தது. விவேகானந்தர் தியானம் செய்த இடத்தை சென்று பார்த்தோம். மிக அமைதியாக இருந்தது. மணிமண்டபம் மேலிருந்து பார்த்தால் கடல் அத்தனை அழகாக இருந்தது. பெரும்பாலும் இங்கு வருவோர் சூரிய அஸ்தமனத்தை காண தவறுவதில்லை. இங்கிருக்கும் போது நேரம் போவதே தெரியவில்லை. இந்த பயணத்தில் ஒரு விஷயம் எங்களுக்கு நன்றாக புரிந்தது. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் காரணம் இல்லாமல் ஆலயங்களை காடு, மலை, கடற்கரை அருகே கட்டி வைக்கவில்லை. ஏதோ வடகிழக்கில் எங்கோ பிறந்த விவேகானந்தர் இதோ இங்கு இந்த 3 கடலும் இணையும் இந்த பகுதியில், இந்த கடற்கரை ஓரத்தில் இங்கு இருக்கும் பகவதியம்மனை வணங்கு, நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று யாரோ சொல்ல அதை நம்பி 1000 மைல்கள் கடந்து தென்கோடியில் ஒரு மூலையில் இருக்கும் இந்த தெய்வத்தை நம்பிக்கையோடு தரிசித்து பகவதியம்மனின் அருளால் கடல் நடுவே அவர் அன்று செய்த அந்த தியானம், அந்த தவம், அந்த பிரார்த்தனைதான் பின்னாளில் உலகமே அவரை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஏன் முன்னோர்கள் சுவாமி கும்பிடு, சாமி கிட்ட எதையும் கேளு, விரதம் இரு, தெய்வத்தை நம்பு, கோயிலுக்கு தினம் போன்னு சொல்றாங்கன்னு இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக புரிந்தது. இந்த கடல் அலைகளுடன் எங்கள் நினைவலைகளும் கலந்து நிற்க இன்னும்
இந்த நிகழ்ச்சியில் எத்தனை அதிசயங்களை நாம் காண இருக்கின்றோமோ. யாமறியோம் பராபரமே என்றபடி மீண்டும் ஒருமுறை பகவதி அம்மனையும் கடலையும் பார்த்தபடி அங்கிருந்து அடுத்த மகானை தரிசிக்க தயாரானோம். தரிசனம் தொடரும். மாற்றம் தரும் மகான்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.